أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 100வது அத்தியாயமாகிய சூரா அல் ஆதியாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் 7 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால், வல் ஆதியாத்தி லப்ஹா, மூச்சிறைக்க ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக, அதாவது குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். ஃபல் மூரியாத்தி கத்ஹா, தீப்பொறியை கலப்பக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுப்ஹா, அதிகாலை நேரத்திலே திடீர் தாக்குதல் தொடுக்கக்கூடியவை மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, அதன் மூலம் என்று சொன்னால் மிக வேகமாக ஓடுவதின் மூலம் புழுதியை கலப்பக்கூடியவற்றின் மீது சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி ஜமஆ, அவ்வாறு அந்த புழுதியை கலப்புவதன் மூலம் எதிரி படைகளுக்குள் மத்தியில் ஊடுருவக்கூடியவை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குதிரையினுடைய பல்வேறு பண்புகளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வைன்னஹு அலா தாலிக லஷஹீத், அதன் மீது அவன் மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான். அவனே என்று சொல்லும் போது அல்லாஹ் மனிதன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான் என்ற பொருளும் இதற்கு பொருத்தமானது. அதே போன்று மனிதன் நன்றி கெட்டவன் என்பதற்கு மனிதனே சாட்சியாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனிதன் நன்றி கெட்டவனாக மாறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் கூறுகின்றான், வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமாக அந்த மனிதன் லிஹுப்பில் கைர், நல்லதை நேசிப்பதிலே லஷதீத், மிக கடுமையானவனாக இருக்கிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் கைர் என்று அல்லாஹ் சொல்வது செல்வம். அரபி மொழியில கைர்னா நல்லது, சிறந்தது அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதே நேரத்துல இந்த கைர் அப்படிங்கிற வார்த்தைக்கு செல்வம் என்ற அர்த்தம் என்ன செஞ்சிருக்கு? திருமறை குரான்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் குரான சொல்லிக்காட்டான், வயசலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறார்கள். குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், கைரில் இருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன், நீங்க உங்களோட உறவினர்களுக்கு பெற்றோர்களுக்கு செலவு செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை குறிப்பதற்கு கைர் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். செல்வத்துடைய பெயர்ல ஒண்ணு கைர். அதே போன்று பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கைர் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். உங்களை ஒருவர் கைரை விட்டு சென்றார், அவர் வசியத் செய்வது கடமைன்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குரான்ல சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த செல்வம் என்ற வார்த்தைக்கு கைர் என்ற வார்த்தை குரான்ல பல்வேறு வசனங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹு, நிச்சயமாக மனிதன் லிஹுப்பில் கைர், செல்வத்தை நேசிப்பதில் ஷதீத், மிக கடுமையானவனாக அவன் இருக்கிறான். அப்படின்னா மிக அதிகமாக செல்வத்தின் மீது ரொம்ப விரும்பக்கூடியவனாக, ஆசை வைக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த செல்வத்தின் மீது உள்ள பேராசை தான் மனிதனை இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக, இறைவனுடைய அருளை மறுக்கக்கூடியவனாக, அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன குறை ஏற்பட்டால் கூட இறைவன் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய ஏராளமான அருட்குறைகளை மறந்து அந்த சின்ன குறைக்காக இறைவனை பழிக்கக்கூடியவனாக மனிதன் செஞ்சிடலாம், மாறி விடுகின்றார்.
இது திருமறை குர்ஆன்ல வந்து பல்வேறு வசனங்கள் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனை பற்றி சொல்லும்போது அல்லதி ஜமா மாலஹு அத்ததா, மனிதன் செல்வத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு அதை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றான். வயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய செல்வம் தன்னை நிரந்தரமாக வாழ வைத்து விடும் என்று என்ன செய்கின்றான், மனிதன் நினைக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் செய்கிற செல்வத்தை அளவுக்கு அதிகமாக நீங்கள் செய்வீர்கள், நேசிக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சேர வேண்டிய வாரிசு சொத்துக்களை அதிகமாக நீங்கள் செய்றீங்க, பறித்து சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் இந்த செல்வம் மனுஷனை எப்படிலாம் திசை திருப்புகிறது என்பதை திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். என்றைக்கு ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இது காசு பணத்தை வந்து அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விடுகிறானோ, காசு பணத்தை அதிகமா நேசிக்கிற என்ன, பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் நமக்கு செல்வம் இல்லாம இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. காசு பணம் என்பது அவசியம். அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதற்கு நம்ம காசு பணம் அவசியம். இப்ப நாம அல்லாஹ்வை நிம்மதியா தொடணும் வச்சுக்கிட்டேங்க, உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும், உணவு சாப்பிட்டால்தான், தரமான உணவுகளை சாப்பிட்டால்தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நாம வந்து சம்பாதிச்சா தான் முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோரை கவனிக்க சொல்கின்றான், உறவினர்களை கவனிக்க சொல்கின்றான், அனாதைகளை கவனிக்க சொல்கின்றான். எத்தனையோ வணக்க வழிபாடுகள் நமக்கு ஜக்காத்து கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, குர்பானி கொடுக்கிறது, உம்ரா செய்யறது, இப்படி ஏராளமான வணக்க வழிபாடுகள் செல்வத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. அப்ப இன்னும் பல்வேறு நோக்கங்களுக்கு நமக்கு செல்வம் அடிப்படையாக இருக்குது. அப்ப நம்ம காசு பணம் இல்லாம இந்த உலகத்தை நசீப்ல வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செல்வத்தை தான் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தான் அப்படி அமைத்திருக்கின்றான். அப்ப அதற்காக நாம் சம்பாதித்து ஆக வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. செல்வத்தை நாம் அளவு கடந்து வரம்பு மீறி நேசிப்பது என்ன அர்த்தம், அந்த செல்வத்திற்காக இறை கட்டளைகளை மீறுவது, இறைவன் அந்த செல்வத்தை வைத்து என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அந்த கடமைகளை நாம் செய்யாமல் இருப்பது, இதுதான் செல்வத்தினை செய்வது, அளவு கடந்து நேசிப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். யாருக்கு அவ்வாறு நேர்ந்து விட்டதோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். காசுக்காக தொழாம இருக்கிறது, நம்ம பள்ளியில போய் தொழ போயிட்டா, அதை நம்ம தொழுகையில ஈடுபட்டா நமக்கு வரக்கூடிய வருமானம் என்ன செஞ்சிடும், கட்டாயிடும். நம்ம காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. காசுக்காக ஹராமான வியாபாரங்களை செய்யறது, ஹராமான வழியில லஞ்சம் வாங்குறது, வரதட்சணை வாங்குறது, வட்டி வாங்குறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது தான் செல்வங்களை வந்து செல்வத்தின் மீது வரம்பு மீது நேசிக்கிறது. அப்போ ஒரு மனிதன், ஒரு மூமின் முறையான வழியில அவன் எத்தனை கோடிகளை எவ்வளவு சம்பாதித்தாலும் மார்க்கம் அதற்கு என்ன கிடையாது, தடையாக மார்க்கம் ஒருபோதும் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல செல்வத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சோதனையாகவே என்ன செய்கிறது, இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை குறித்து நமக்கு என்ன செய்யணும் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்ரவேலர் சமுதாயத்துல இருந்த ஒரு 3 பேரை பத்தி சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு செய்தி. இஸ்ரவேலர் சமுதாயத்துல ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் யாருன்னா அவர் வந்து குஷ்ட நோய் பிடித்தவர். இன்னொருவர் யாருன்னு சொன்னோம்னா ஒரு வழுக்கை தலையர், அவருக்கு வந்து தலையில முடியில்லாத நோய், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலும் முடியில்லாம போது பாருங்க, அது கிடையாது. அவருக்கு முடியில்லாத நோயே அவருக்கு என்ன இருக்கு, தலையே வழுக்க தலையே அவருக்கு இருக்குது. இன்னொரு ஆள் குஷ்ட நோயாலே என்ன செய்யறாரு, இருக்கிறார். இன்னொருவர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண் தெரியாதவராக இருக்கிறார். அப்ப இந்த 3 பேரையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சோதிக்க நாடுறான். அப்போ ஒரு மலக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மனித தோற்றத்துல அந்த குஷ்ட நோய் பிடித்தவர்கிட்ட அல்லாஹ் அனுப்பி வைக்கலாம். அந்த மலக்கு என்ன செய்யறாரு, அழகான ஒரு மனித தோற்றத்துல அந்த குஷ்ட நோயாளிகிட்ட வர்றாரு. வந்து கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா பிரச்சனை, எனக்கு வந்து நல்ல லவுனுன் ஹசனும், நல்ல நிறம் எனக்கு வேணும். எனக்கு வந்து இந்த குஷ்ட நோய் வந்து மக்கள்லாம் அசிங்கமா பாக்குறாங்க, எனக்கு நல்ல நிறம் வேண்டும். ஜில்துன் ஹசனுன், நல்ல தோல் வேண்டும்ங்கிறாரு. அப்ப இந்த மலக்கு என்ன செய்யறாரு, அவர் மேல அப்படி, இவர் மலக்குன்னு அவருக்கு தெரியாது,
அவர் மேல கையை வச்சு அப்படி தடவி துவா செஞ்ச உடனே அவருடைய நிறம் அப்படி பல 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 அழகான ஒரு நிறம் அவருக்கு என்ன செஞ்சது, கிடைச்சிருது. நல்ல தோல் கிடைச்சது. அப்ப இவர் கேட்க, உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஏதாவது ஒரு செல்வம் இருந்தா, ஒரு ஒட்டகம் இருந்தா அதை வச்சு நான் பிழைச்சிக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மலக்கு என்ன செய்யறாரு, மனித தோட்டத்துல உள்ள மலக்கு வந்து அவருக்கு குட்டி போடுற மாதிரி ஒரு ஒட்டகத்தை, நல்ல கருப்பினி ஒட்டகம், சும்மா ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு போனா அதை வச்சு அது பெருகாதுல, குட்டி போடுற மாதிரி ஒரு கற்பிணி ஒட்டகத்தை வந்து, நிறை மாத கற்பிணி ஒட்டகத்தை அவருக்கு என்ன செய்யறாரு, கொடுத்துட்டு போறாரு. அடுத்து யார்கிட்ட வர்றாரு, இந்த வழுக்க தலையத்தை வர்றாரு. அவர்கிட்ட வந்து, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அற்புதமான முடி வேணும். மக்கள் என்ன எதை அசிங்கமா நினைக்கிறாங்களோ அந்த அசிங்கம் தான் என்ன விட்டு என்ன செய்யணும் நீங்களும் சொன்னவங்க. அந்த மலக்கு என்ன செய்யறாரு, அவர் மேல கையை வச்சு தடவி அல்லாஹ்ட துவா செய்யறாரு. அவருக்கு அற்புதமான முடி என்ன செஞ்சது, வந்தது. அடுத்து உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு மாடு இருந்தா அந்த மாட்டை வச்சு பிழைச்சிக்கிடுவேன். அப்ப நிறைமாத ஒரு கற்பிணி மாற்று என்ன செய்யறாரு, அவருக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு போறாரு. அடுத்து கண் தெரியாத ஆள்கிட்ட வர்றாரு. கண் தெரியாத ஆள்கிட்ட வந்து, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அல்லாஹ் கண் பார்வையை தந்தா நான் அல்லாஹ் தந்த அந்த பார்வையை கொண்டு உலகத்துல உள்ள இறைவனுடைய அழகை நான் ரசிப்பேன், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேங்கிறார். உடனே மலக்கு என்ன செய்யறாரு, அவருடைய முகத்துல தடவி அல்லாஹ்ட துவா செய்யறாரு. அவருக்கு கண் பார்வை என்ன செய்கிறது, கிடைத்து விடுகிறது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா, எனக்கு ஒரு ஆடு இருந்தா அந்த ஆடை வச்சு நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், பழிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு குட்டி போடுற மாதிரி ஒரு ஆட்டை என்ன செய்றாங்க, அந்த மலைக்கு கொடுத்துட்டு போறாரு. காலங்கள் ஓடு. இவங்க 3 பேரும் எப்படி ஆயிடுறாங்கன்னு சொன்னோம்னா, அந்த ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஒட்டக மந்தை உடையவராக அவர் என்ன செய்யறாரு, அந்த குஷ்ட நோயாளி மாறி விடுகிறார். குஷ்ட நோய் நீங்கி ஊர்லயே பெரிய பணக்காரர். அதே மாதிரி அந்த வழுக்க தலைவர் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, ஒரு காலத்துல வழுக்க தலைவர் இருந்தாரு. அவருக்கு வந்து அந்த மாடுகள் ஒரு பள்ளத்தாக்கு நிறைய கணவாய் நிறைய மாட்டு மந்தை பெருகி அவர் பெரிய செல்வந்தராயிறார். ஒரு காலத்துல கண் தெரியாத ஆளா இருந்தவரும் அவருக்கு ஒரு கணவாய் நிறைய பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகள் பெருகி பெரிய ஆட்டு மந்தையாகி அவரும் பெரிய செல்வந்தராக என்ன செய்கிறார், மாறி விடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அப்படியே ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் வந்து இவங்களுக்கு மனுஷன் வந்து எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த குஷ்ட நோயாளிகிட்ட அதே மனுக்கு அவர் எப்படி குஷ்ட நோயாளியா இருந்தாரோ அதே வடிவத்துல வர்றாரு. அதே வடிவத்துல வந்து சொல்றாரு, நான் ஒரு பயணத்துல வந்தேன், என் ஊருக்கு திரும்பி போகக்கூடிய எல்லா வழியுமே எனக்கு அடைபட்டு விட்டது, திரும்பி போறது எனக்கு வழி இல்லை. இன்றைக்கு வந்து அல்லாவை கொண்டும் முன்னை கொண்டும் தவிர என் ஊருக்கு நான் போக முடியாது. நீ ஒரு காலத்துல வந்து குஷ்ட நோயாளியாக நீ இருந்தாய், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான். இப்ப நான் வந்து என் ஊருக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது நீ உதவி செய்யி, அதை வச்சு நான் ஊருக்கு போய் சேர்ந்துருவேன், நான் ஒரு வழிபோக்கனா இருக்கிறேன் அப்படின்னு செய்யறாரு. அவர் வந்து அவர்கிட்ட கெஞ்சிறாரு. உடனே அவன் சொல்றான், அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ, எனக்கு அல்லாஹ்லாம் தரலையே, இந்த செல்வம்லாம் வரிஸ்து காபிரன் காபிர், எனக்கு பரம்பரையா கிடைச்ச செல்வம். அந்த செல்வம் அவன் என்ன சொல்றான், இந்த செல்வம் வந்து எனக்கு பரம்பரையா கிடைச்ச செல்வம். அது ஹுகூக்கு கசீரா, நான் செய்ய வேண்டிய கடமைகள் யாராலமா இருக்குது, உனக்கு நான் எங்க இருந்து தர்றது, போயா வந்த வழியை பார்த்துட்டு போங்க. அப்ப இவர் திரும்ப சொல்றாரு, நீ ஒரு காலத்தை யோசிச்சு பாரு, நீ எப்படி இருந்த, நீ குஷ்ட நோயாளியா இருந்த, அல்லாஹ் தான் உனக்கு அந்த நோயை போக்குனா, அல்லாஹ் தான் உனக்கு செல்வத்தை தந்தான். ஆனா இன்னைக்கு நீ என்ன செய்யற, நன்றி கேட்டு நீ என்ன செய்கின்றாய், பேசுகின்றாய். நீ சொல்வது வந்து பொய்யாக இருந்தால் ஒன்னு அல்லாஹ் பழைய நிலைக்கே மாற்றட்டும் செய்யறாரு. துவா செஞ்சுட்டு போயிடுறாரு. அடுத்து யார்கிட்ட வர்றாரு, அந்த வழுக்க தலைவரா இருந்த அவர்கிட்ட வர்றாரு. அதே வழுக்கத்தலை தோட்டத்துல வர்றாரு. வந்து சொல்றாரு, அதே மாதிரி முதலாம் சொன்ன மாதிரி, நான் வந்து வந்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சிருச்சு, ஊருக்கு திரும்பி போக முடியல, நான் ஒரு வழிபோக்கன் ஆயிட்டேன், எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க, அல்லாஹ்க்கு அடுத்து உங்க உதவியை வச்சுதான் நான் ஊருக்கு போய் சேர முடியும், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, ஒரு மாட்டையாவது கொடுங்கிற. அவனும் அதே பதில சொல்றான், அல்லாஹ் எனக்கு என்ன செய்யல, தரல, நான் வந்து பரம்பரையா சம்பாதிச்ச சொத்து, நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, உனக்கு எப்படியா நான் தர முடியும். அப்ப இவர் சொல்றாரு, ஒரு காலத்துல நீ எப்படி இருந்து யோசிச்சு பாரு, நீ இந்த மாதிரி நோயுடையவனா இருந்தாய், அல்லாஹ் தான் உனக்கு அழகிய முடியை கொடுத்தா, அல்லாஹ் தான் உனக்கு செல்வத்தை தந்தா, அந்த இறைவன் தந்த செல்வம் தான் உனக்கு பல்கி பெருகி இருக்குது. நீ சொல்வது வந்து பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு மாற்றட்டும் என்று என்ன செய்றாங்க, அவனுக்கு எதிராக துவா செஞ்சுட்டு அந்த கண் தெரியாத மனிதர்கிட்ட வர்றாரு.
அவர்கிட்ட வந்து கண் தெரியாத தோற்றத்திலே வந்து இந்த மாதிரி விவரங்களை சொன்னவொடனே அவர் சொல்றாரு, ஆமா நீ சொல்றது எல்லாம் உண்மை. அல்லாஹ், நான் ஒரு காலத்துல வந்து கண் தெரியாதவனா இருந்தேன். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான்? கண் பார்வையை கொடுத்தான். அல்லாஹ் தான் எனக்கு செல்வத்தை கொடுத்தான். அவ என்னுடைய இறைவன் எனக்கு வந்து அந்த மாதிரி நான் உனக்கு என்ன செய்யறேன், எனக்கு இறைவன் தான் எனக்கு தந்தான். அதனால உனக்கு எவ்வளவு வேணுமோ என்ன செஞ்சுக்க, எடுத்துக்கன்னு என்ன செய்யறாரு இந்த கண் தெரியாத மனிதர். அந்த கண் தெரியாத தோற்றத்துல வந்து மலக்கிட்ட என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப அந்த மலக்கு வந்து எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்க 3 பேரையும் அல்லாஹ் சோதித்தான். உன்னுடைய 2 நண்பர்கள் இறைவனுடைய சோதனைகள் தோல்வி அடைந்து விட்டார்கள், நீ என்ன செய்து விட்டாய், வெற்றி பெற்று விட்டாய், அல்லாஹ் உனக்கு என்ன செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். அப்படியே அந்த மலக்கு வந்து அந்த கண் தெரியாத மனிதருக்கு பிரார்த்தனை செய்து விட்டு சென்றார் அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனிதன் வந்து இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நன்றி கெட்டக்கூடிய தன்மை எப்போ வருது? அது அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன் செல்வத்தை நேசிப்பதில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன செஞ்சிருது, அந்த செல்வத்தின் மீது உள்ள மோகம் அவனை நன்றி கெட்டவனாக என்ன செய்து விடுகிறது, இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக மாறி விடுகிறது. மனுஷனுடைய இயற்கை தன்மையை நடிகை நான் சொல்லி காட்டுறாங்க. அதாவது லவ்கான் இப்னி ஆதம வாதியானி மாறி, இந்த மனுஷனுக்கு செல்வத்தால் 2 ஓடை இருந்தால், 2 ஓடை அப்படி தங்கமா ஓடிக்கிட்டு வச்சுக்கிடுங்க, லபுதகா சாலிசா, 3வது ஒரு ஓடை இருக்க வேண்டும் என்ன செய்வான் மனிதன் விரும்புவான். அவனுடைய வாயை வந்து மண்ணை தவிர வேற எதுவும் செய்ய நிரப்பாது. மனுஷனுக்கு செல்வத்தின் மீது அந்த அளவுக்கு பேராசை இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நம்ம இன்னொரு எச்சரிக்கை பண்றாங்க, ஜைஸா அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம் வல் ஹமீஸா வல் ஹமீலா, எவன் தங்க காசுக்கு வெள்ளி காசுக்கு பட்டு மென்பட்டு துணிக்கு கடினப்பட்டு துணிக்கு எவனெல்லாம் அடிமையாகி விட்டானோ அவன் நாசமாகி விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கொடுக்கப்பட்டா அல்லாஹ் மேல அவன் திருப்தியா இருப்பான். அவனுக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுக்கும் போது அவன் என்ன செஞ்சிருவான், இறைவன் மீது ஒரு வெறுப்பு கொண்டு இறைவன் மீது அவநம்பிக்கை கொண்டவனாக என்ன செய்து விடுவான், மாறி விடுவான். அப்ப இந்த மாதிரி தன்மை என்ன செஞ்சிடக்கூடாது, மூமின்கள்ட்ட வந்து விடக்கூடாது. இதை நம்ம விளங்கி நம்மளுடைய இஸ்லாம் எப்படி செல்வத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறது, அந்த அடிப்படையில் மூமின்கள் என்ன செய்யணும், தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவன் என்ன செய்வார்கள், செல்வத்தின் மீது ஆசை இருந்தும் அல்லது அல்லாஹ்வின் மீது உள்ள ஆசையினால் தங்களுடைய செல்வத்திலிருந்து அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கைதிகளை விடுதலை செய்வதற்கும் என்ன செய்வார்கள், வாரி வழங்குவார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடிதான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எந்த நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மூமின்கள் சொல்வார்கள் என அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றார். அப்ப இறைவனுடைய பாதையில அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ் யார் யாருக்கு செல்வத்தின் மூலமாக செலவு பண்ண வேண்டும் என்று சொல்கிறானோ, எந்த வழியில அல்லாஹ் செலவு பண்ண வேண்டும் சொல்கிறானோ அந்த வழியில நம்ம செலவு செய்யும் போது நாம வந்து செல்வத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் ஹலாலான வழியில சம்பாதித்து ஹலாலான வழியில நாம செலவு செய்யும் போது நாம அதற்கு அடிமை கிடையாது. என்றைக்கு நாம வந்து நம்முடைய செல்வத்தின் மீது உள்ள ஆசையினால் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தோமோ அன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம், செல்வத்துக்கு அடிமையாகி விட்டோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் கூறுறான், மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த செல்வத்தை கடுமையாக நேசிக்கின்றார்கள். இதனால வந்து அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கின்றான். இந்த மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அஃபலா யஅலமு இதா புஸிர மா ஃபில் குபூர், கபூர்களில் உள்ளவை வெளிப்படுத்தப்படுவதை மனிதன் அவர்கள் அறிய வேண்டாமா, வஹுஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் உள்ளவை எல்லாம் வெளிப்படுத்தப்படுவதை அவர்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார். அப்ப இந்த செல்வத்தின் மீது உள்ள பேராசையை, அல்லாஹ்க்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பதை எது நம்மை மாற்றும் சொன்னோம்னா, மரணத்தினுடைய பயம்தான், மறுமை வாழ்க்கையை பற்றிய பயம்தான் அதை மாற்றும். இதை தவிர இதற்கு வேற எந்த ஒரு மருந்தும் என்ன செய்யாது, கிடையாது. செல்வத்தின் மீது உள்ள மோகத்தை வந்து மாத்துறது தெரியுமா, மரணம் தான் என்ன செய்யும், மாற்றும். மரணத்தை பற்றிய சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்வதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன். ஒரு காலத்துல சொல்ல தடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபஸூருல் குபூர், நீங்கள் கபூர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். கபூர் மன்னரைகளை போய் நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. அடக்கம் செய்யும் போது அது நம்ம இருக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து கபூர்கள்ல போய் அங்க அடக்கம் செய்யப்பட்ட மக்களுக்காண்டி நம்ம பிரார்த்தனை செய்து விட்டு வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் மோமினின், கபூர் வாசிகளே, மூமின்களான கபூர் வாசிகளே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். நஸலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கான துவா செஞ்சு அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காண்டி கபூர்ல போய் மௌத்தாக்களுக்கான துவா செய்யறதான் கபூர் ஜியாரத்துங்கிறது. இறந்து போனவங்கள்ட்ட போய் கேட்கறது இல்லை, அவங்களுக்காக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் கபூர் ஜியாரத். அப்ப அந்த கபூர் ஜியாரத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வலியுறுத்துறாங்க. என்ன காரணம்? ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, நீங்க கபூர்களை போய் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும். நம்மோட வாழ்ந்த மக்கள், நம்முடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தந்தைமார்கள் எல்லாருமே அங்க மண்ணோட மண்ணா கிடக்கும் போது இதுதான் வாழ்க்கை. இங்கதான் எல்லாரும் வந்து என்ன செய்ய போறோம், சேர போறோம். நமக்கு ஒரு முடிவான இங்கதான் வந்து வரப்போகுது. அப்ப நம்ம மண்ணோட மண்ணாக மக்கி போகக்கூடிய நம்ம வந்து இந்த துனியாவை எதுக்கு, இந்த துனியாக்காண்டி எதுக்கு அடிச்சுக்கிட்டு சாகணும்? எதுக்கான இந்த காசு பணத்துக்காண்டி நம்ம ஹராமான வழியை சம்பாதிக்கணும்? ஹராமான வழியை நம்ம எதுக்கு செலவு செய்யணும்? நம்முடைய முடிவு இந்த மண்ணில் தான் நம்ம சேர போகுது அப்படிங்கிற பயத்தை எது உண்டாக்கும்? மரண சிந்தனை தான் உண்டாக்கும். அதிகமாக நோயாளிகளை போய் சந்திக்க நபிகள் செய்றாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினை செய்ய வேண்டிய கடமை என்ன? ரியாதத்துல் மரீல், நோயாளியை வந்து நலம் விசாரிப்பது. நோயாளிகளை போய் நம்ம நலம் விசாரிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நமக்கு அதுல நிறைய பாடம் இருக்குதா இல்லையா? இல்ல ஒரு என்னைக்கும் நம்ம வந்து நோயாளிகளை போய் நலம் விசாரிக்கணும். நம்ம உள்ளத்தை வந்து அதை என்ன செய்யும், மென்மைப்படுத்தும். துனியாவுடைய ஆசையை அதை என்ன செய்யும், குறைக்கும். அப்ப இந்த மரண சிந்தனை, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, நம்முடைய திருமறை குர்ஆனை அதிகமாக நாம படிப்பது, இதுதான் இந்த செல்வத்தின் மீது உள்ள பேராசையிலிருந்து நம்முடைய உள்ளத்தினை செய்யும் பக்குவப்படுத்தும். இதை தவிர வேற எதுவுமே என்ன செய்யாது, பக்குவப்படுத்தாது. நம்ம பள்ளியை விட்டு வெளியே போயிட்டோம் வச்சுருங்க, பலரோட பழகும் போது காசு காசு சம்பாதிக்கணும், ஊடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், ஏசி வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும். எப்படி துன்யா நம்மள என்ன செய்யும், புரட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கு. நம்ம எண்ணத்தை இருந்தாலும் சரி, துனியாவோட நம்ம ஈடுபாடா இருக்கும் போது நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யும், இந்த துனியா வந்து அப்படி இழுத்து கொண்டு போகும். நாம அல்லாஹ்வோட நெருங்கும் போது, மறுமையை சிந்திக்கும் போதுதான் நமக்கு அந்த சிந்தனையிலிருந்து, செல்வத்தின் மீது உள்ள மோகத்திலிருந்து நாம என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, உயிர் வந்து கல்லா இதா பலகதி தராக்கிய வகீதம் என்றார். உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது மந்திரிக்கக்கூடியவன் யார் என்று கேட்கப்படும். மந்திரம் போட முடிஞ்சா நீ தொண்டைக்குழியை அடையிற சாக போறானா இல்லையா, அந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து காட்டு. என்ன மந்திரம் போட்டு அப்படி செஞ்சு அப்படி செஞ்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதான் நடக்காது. சாகக்கூடியவன் உயிர் தொண்டக்குழி அடைஞ்சிட்டு அவன் மலக்குமார்களை பார்த்துருவான். நாம பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது என்றால் உறுதியாக எண்ணி விடுவான். அந்த வேதனையில் என்ன செய்யும், கடுமையான வேதனையில வந்து அவனுடைய கெண்டைக்காலோடு சேர்ந்து கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமைதினில் மஸாக், அன்றைய தினம் அவன் செல்ல வேண்டிய இடம் அவனுடைய இறைவனிடம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை பற்றி நம்ம சொல்லி காட்டலாம். ஃபலௌலா இதா பலகதில் ஹுல்கூம், உயிர் தொண்டைக்குழியை அடையும் பொழுது அன்தும் ஹைனைதின் தௌரும், நீங்க மௌத்தா போகக்கூடியவன பக்கத்துல உட்கார்ந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வநஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட நாம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பாங்க, நீங்க அதை செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனி, கேள்வி எனக்கு என்று ஒன்று இல்லை நீங்கள் நம்பினால், தர்ஜூனஹா இன் குன்தும் சாதிகீன், அந்த சாகக்கூடிய உயிரை நீங்க திரும்பவும் நீங்க கொண்டு வந்து காட்டுங்க. எவனா செத்த சாக கிடக்குறானா இல்லையா, அவங்க உயிரை நீங்க மீட்டு கொண்டு வந்து காட்டுங்க. செத்தவனுடைய உயிரை திரும்ப கொண்டு வாங்க பார்ப்போம். அல்ல சவால் விடுகின்றான். அப்போ ஃபம்மா இன்கான மினல் முகர்ரபீன், அந்த உயிர் சாகக்கூடியவன் இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாக இருந்தால், ஒரு மூமினாக இருந்தால், ஃபரௌஹும் வ ரைஹானும் வ ஜன்னத்து நஈம், அவருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் சொர்க்கத்துடைய நறுமணமும் நிரந்தரமான சொர்க்கமும் அவருக்கு இருக்கிறது. அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், அவர் வலதுபுறத்தவராக இருந்தால், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான கூட்டம் ஒரு கூட்டம், இன்னொன்று வலதுபுறத்தார், இவங்க நல்ல கூட்டம் தான், அவர் வலதுபுறத்தவராக இருந்தால்,
ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், வலது புறத்தாருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அவங்களும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அம்மா இன்கான மினல் முகஸ்ஸிபீன ضالين, அவன் பொய்யென கருதிய வழிகேடனாக இருந்தால் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வ தஸ்லியத்து ஜஹீம், அவனுக்கு கொதிநீர் தான் விருந்தாக கொடுக்கப்படும், அவன் நரக நெருப்பில் அவன் கருகுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஹாதா லஹு ஹக்குல் யகீன், இதுதான் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கக்கூடிய உண்மை. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், மகத்தான உமது இறைவனுடைய பெயரை கொண்டு அவனை நீ துதிப்பீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மரணம் தான் நமக்கு என்னது, மரண சிந்தனை தான் இறைவனுக்கு நன்றி உடையவன் நம்ம மாற்றும். நம்ம மௌத்தாயி காஃபிரா மௌத்தாயிட்டான், ஷிர்க்ல மௌத்தாயிட்டான், முனாஃபிகா மௌத்தாயிட்டான், என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் யாரு காப்பாற்ற முடியும்? யாரு காப்பாற்ற முடியும்? நம்ம மௌத்து அல்லாஹ் காப்பாற்றணும். ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்று மரணிக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டான். மௌத்து வரும்போது ஈமான் இல்லாம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு யாரு மறுமையில காப்பாற்றுவோம்? காசு பணம் காப்பாற்றுமா? செல்வம் நம்முடைய உறவினர்கள் காப்பாற்றுவாங்களா? பதவி காப்பாற்றுமா? செல்வம் காப்பாற்றுமா? திருமலை குரான் யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி காட்டு. அது மட்டுமல்ல, மறுமை நாள்ல நம்முடைய உள்ளங்கள்ல உள்ள எல்லாமே என்ன செய்யப்படும், வெளிப்படுத்தப்படும். நம்ம இந்த உலகத்துல செஞ்ச செயல் அல்லாஹ்வுக்காண்டி செஞ்சோமா, நம்ம நயவஞ்சகத்தனத்தோட செஞ்சோமா, அல்லது நாம முகஸ்துதிக்காக செஞ்சோமா, எல்லாமே அங்க என்ன செய்யப்படும், வெளிப்படுத்தப்படும். யௌம துபுத சராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாள். ஃபமாலஹு மின் குவத்தி வலா நாசிர், அவங்களுக்கு அந்த நாள்ல எந்த விதமான ஆற்றலும் உதவியாளரும் கிடையாது. அந்த உள்ளத்துல உள்ளதான் பேசும். இந்த உள்ளத்துல இந்த உலகத்துல வாழும் போது நம்முடைய உள்ளத்துடைய எண்ணிக்கையை, நம்பிக்கையை, எண்ணத்தை நாம் சரியாக்கி கொள்ளவில்லை என்றால் கெட்ட எண்ணமாக இருக்கும் என்றால் எல்லாம் அங்கே செய்யப்பட்டுரும், வெளிப்படுத்தப்படும். எவன் விளம்பரத்திற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் அங்க விளம்பரப்படுத்தி காட்டிடுவான். உள்ளத்துல உள்ள எல்லாமே அங்க வெளிப்படுத்தப்படும். யார் மற்றவர்கள் காட்டுவதற்காக செய்கிறானோ அந்த அவன் நோக்கத்தை அல்லாஹ் செஞ்சிருவான், வெளிப்படுத்தி காட்டி விடுவான். குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க உள்ளத்துல உள்ளதை மறுமை நாள்ல மறைக்கவே முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யௌம யுஹ்ஷரூன அஅதாஉல்லாஹி இலன்னார், அல்லாஹ்வுடைய எதிரிகள் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்பட்டு ஃபஹும் யூஸவுன், அவர்கள் அணி அணியாக பிடிக்கப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவுஹா, அந்த நரகத்திற்கு அவர்கள் வரும் பொழுது, மஹ்ஷர் மைதானத்தில் வரும் பொழுது, ஷஹீத அலைஹிம் சமூஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும், அவருடைய செவி புலன்களும் அவருடைய பார்வைகளும் அவருடைய தோள்களும் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். உடனே இவன் மனுஷன் செய்வான், பிமா காவி அஹமது, அவங்க செஞ்சதை புல்லாது அப்படி அவங்களுடைய செவி புலன் சொல்லும். நம்ம கண்ணு நமக்கு எதிராக பேசும், நம்முடைய தோள்கள் பேசும். அப்ப இவன் தோலை பார்த்து கேட்பான், காலூலி ஜுலூதிஹி, தங்களுடைய தோள்களை பார்த்து கேட்பாங்க, லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி சொல்றீங்க? அப்ப அந்த தோல் சொல்லும், காலு அந்த கடல்லாஹ் உள்ளது அந்த குல்ல ஷை, எல்லா பொருளையும் இவன் பேச வச்சானோ அந்த ரப்பு தான் எங்களை என்ன செஞ்சிருக்கிறான், பேச வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் பேச வச்சிருக்கான். ஒவ்வொரு கலக்கக்கும் அவ்வளி மர்றா, உங்களை முதல் தடவையா அவன் தான் படைச்சான். இலைகி துர்ஜவும், அந்த அல்லாஹ் தான் நீங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். மா குந்தும் தஸ்தபிரூன அயஷத அலைக்கும் சமூக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும், நீங்க உலகத்துல வாழும் போது உங்களுடைய செவி புலன்களுக்கும் உங்க பார்வைக்கும் உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு சாட்சி சொல்லாம இருக்கிறது மறைச்சுக்கிட்டா இருந்தீங்க. நமக்கு எதிராக நம்ம தோல் சாட்சி செய்யாம இருக்க, தோலுக்கு தெரியாம எதையும் செய்ய முடியுமா? நம்ம காதுக்கு தெரியாம எதையும் செய்ய முடியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியாம எதையும் நம்ம செய்ய முடியுமா? ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க நீங்க செய்யக்கூடியவற்று அதிகமானது அல்லாஹ்க்கு தெரியாம நினைச்சு செஞ்சீங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவங்களுடைய யார் வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் ஹாஃபிலாத்தில் மூமினாத் துஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, மூமினான கற்பொழுக்கம் இல்ல அபலைய பெண்கள் மீது எவங்க அவதூறு விபச்சார குற்றம் சுமத்துறாங்களோ இந்த உலகிலும் மறுமையிலும் அவர் சபிக்கப்பட்டு விட்டார்கள். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமல், அந்த நாள்ல அவங்களுடைய நாவுகள், இந்த முதல்ல நான் சொன்ன வசனத்துல காது கண்ணு தோல் சாட்சி சொன்னு வருது. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய நாவுகளும் அவருடைய கைகளும் அவங்களுடைய கால்களும் அவங்க செஞ்சவற்றை பற்றி சாட்சி சொல்லும்.
அன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுடைய முழுமையான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அன்றைக்கு உள்ளத்துல உள்ள எல்லாம் வெளிப்படுறது. அப்ப நாளைக்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல உள்ளது எல்லா நல்ல விஷயங்களையும் தீய எண்ணங்களையும் நயவஞ்சகத்தனத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்தும் போது நம்ம ஒன்றையுமே மறைக்க முடியாமல் போய்விடுமே என்கின்ற பயம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க. நம்முடைய உள்ளத்தை நம்ம சரி பண்ணோம் வச்சு எல்லாமே சரியா. நபியா சொன்னாங்களா இல்லையா, அலா இன்னஃபில் ஜஸதி முலுகா, உள்ளத்துல ஒரு சதை துண்டு இருக்கிறது, ஃபைதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சரியாகிவிடும் என்றால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். ஃபைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது பாடுபட்டு விடும் என்றால் உடல் முழுவதும் பாடுபட்டு. அப்போ ரெண்டு விஷயம், ஒண்ணு மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடப்பதை விட்டு நம்மை காப்பாற்றும். மறுமைக்கு போனா என்ன செய்வது? இரண்டாவது, அந்த மறுமை நாள்ல உள்ளத்துல உள்ளது எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த பயம் நம்ம என்ன செய்யும், இறைவனுக்கு நன்றி உள்ளவளாக மாற்றும். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைது லஹபீர், அன்றைய தினம் அவருடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கறிந்தவன். அந்த மனுஷனை பற்றி நம்மை பற்றி அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அல்லாஹ் கேட்கிறான். படைச்சவனுக்கு தெரியாதப்பா, படைச்சவனுக்கு தெரியாதா? நம்ம உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி அல்லாஹ் தெரியும். நம்முடைய தாயுடைய வயிற்று சிசுவா இருக்கும்போது அல்லாஹ்க்கு தெரியும். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவன் தான் படைச்சிருக்கிறான். நம்முடைய உள்ளத்துல உள்ள எல்லாமே அவனுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம எங்க போய் சேர போறோம் எல்லாமே அவனுக்கு தெரியும். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைது லஹபீர், அன்றைய தினம் அவருடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கறிந்தவன். அல்லாஹ்க்கு நாம் என்ன செய்ய முடியாது, மறுமை நல்ல எதையுமே மறைக்க முடியாது. எல்லாவற்றையும் படைத்த ரப்பு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற பயம் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் சரியாக வாழ முடியும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த குர்ஆன் வகுப்பை இந்த சூறாவை நிறைவுபடுத்தணும். நபியா நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள்ல ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான் அல்லாஹ் கிட்ட. நபியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, திடீர்னு சஹாபாக்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஹல் தத்ரூன மிம்மா அல்ஹக், நான் எதுக்காண்டி சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கறிந்தவர்கள். அப்ப நபியா நாயகம் சொல்றாங்க, நான் லஹைத்து மின் முஹாத்தபத்தில் அப்தி ரப்பஹு, நாளை மறுமை நாள்ல ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட ஒரு விவாதம் பண்ணுவான், உரையாடுவான். அல்லாஹ்க்கு அவனுக்கு ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தை நினைச்சு நான் செஞ்சேன், சிரிச்சேன் அப்படிமா. இந்த ஒரு அடியான் என்ன செய்வானா, அல்லாஹ் கிட்ட போவான். அல்லாஹ் அவனை விசாரணைக்காண்டி கொண்டு வந்து நிப்பாட்டினவன அவன் அல்லாஹ்ட்ட முந்திக்கிட்டு கேட்பான், அலம் துஜித்னி மினல் ஸுலும், அல்லாஹ் எனக்கு அநீதியில் இருந்து எனக்கு நீ பாதுகாக்கவில்லை, எனக்கு நீ அநீதியில் இருந்து நீ எனக்கு பாதுகாப்பு வழங்கவில்லையா, எனக்கு நீ அநியாயம் செய்ய மாட்டாய் அல்லவா அப்படின்னு. தப்பு சொல்லுவோம், பலா உனக்கு எந்த அநியாயமா செய்ய மாட்டோமோ, உனக்கு என்ன, நான் எப்படி அநியாயம் செய்வேன், அல்லாஹ் எப்படி அநியாயம் செய்வான். அப்போ அவன் சொல்லுவான், இன்றைய தினம் எனக்கு எதிரா என்னை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, சாட்சியா கொண்டு வரக்கூடாது. என்னை பத்தி நீ கேட்கணும், நான் என்ன சொல்றேன் அதுதான் எனக்கு. என்ன தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, சாட்சியாக கொண்டு வரக்கூடாது. இவனுக்கு தெரியும் அல்லாஹ் மலக்குமார்களை சாட்சியா கொண்டு வந்தா இவன் மாட்டிக்கிட்டான் தெரியும். இவன் எல்லா ஐயத்துக்களும் செஞ்சிருக்கிறாங்க. இவன் அல்லாஹ்வை ஜெயிக்க பார்க்கலாம். அல்லாஹ் என்ன செய்வான், இன்றைய தினம் எனக்கு நான் தான் சாட்சி, நீ எங்களை கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லுவேன். நீ நல்லவனாக இருந்தாயா, நான் நல்லவனாக இருந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு எதிரான கெட்டவங்கிறதுக்கு நீ வேற ஆதாரத்தை கொண்டு வரக்கூடாது, எனக்கு நான் தான் சாட்சியுமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஆமா, கஃபா அன் நஃப்ஸிகல் யௌம ஹஸீபா ஒரு கிராமன் காத்திபின் ஷஹீதா, நான் கிராமன் காத்திபின் கணக்கு எழுதக்கூடிய கண்காணிப்பான மலக்குமார்களை நான் பார்வையாளர்களா வச்சிடுறேன். அவங்க உனக்கு நீ தான், உன்னை கணக்கெடுப்பதற்கு நீ தான் சாட்சி. அவங்க என்ன செய்வாங்க, நீ தான் உனக்கு எதிரான சாட்சி என்பதற்கு அவங்க சாட்சியா இருப்பாங்க, கிராமன் காத்திபின் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுடைய வாய்க்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சீல் வச்சிருவான். சீல் வச்சுட்டு அவனுடைய கைகளையும் கால்களையும் கண்களையும் எல்லாம் என்ன செய்வான், பேசுமாறு சொல்லுவான். தோள்களும் பேசும். அது எல்லாம் புட்டு 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 என்ன செஞ்சிடும், அவன் என்னென்ன அநியாயம் பண்ண, என்ன அக்கிரம செஞ்சான், அவன் கண்ணு பேசும், அவன் காது பேசும், அவனுடைய தோல் பேசும், கையை பேசும், காது பேசும், எல்லாம் அவன் செஞ்சதை ஃபுல்லா அவன் தானே. அவனுடைய கையை சொல்லும்போது அவன் சாட்சி தானே, அவனா மறுக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாம் சாட்சி சொல்லி முடிச்ச பிறகு அவனுக்கு பேசுற சக்தியை கொடுப்பான். வாயில ஒரு சீல் என்ன செய்யப்பட்டுரும், எடுக்கப்பட்டு உனையவன் சொல்லுவான், தன்னுடைய கை கண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு, போதன்ல புண்ண சொகக்கன், உங்களுக்கு எல்லாம் நாசமா போகட்டும், நீங்க எல்லாம் நாசமா போய் தொலைங்க. அன்குன்ன குந்து உணாவில், உங்களுக்காக அல்லாட்ட போய் நான் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்னையை கவுத்து விட்டீங்கன்னு செய்வான், மனுஷன் சொல்லுவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடியானுடைய செயலை பார்த்து இவனுடைய வாதத்தை நினைச்சு நான் சிரிச்சேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ மதுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய முடியாது, எதையும்
மறைக்க முடியாது. இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதில் ஹபீர். அவருடைய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி அன்றைய தினம் நன்கறிந்தவன். இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி தெரிஞ்ச ரப்புக்கு, நம்முடைய ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்ச ரப்புக்கு நாளைக்கு மறுமையில் நம்மை பற்றி அல்லாஹ் தெரியாதா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம இறைவனுக்கு நன்றி உடைய அடியார்களாக, இறைவனை கட்டுப்பட்ட அடியார்களாக நாம் மாறுவதற்கு நாம மறுமை பயம்தான் நம்மை காப்பாற்றும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்துல உள்ளதை மறுமையில் வெளிப்படுத்துவான். நம்மை பற்றி தெரிந்தவன் என்கின்ற அந்த பயம்தான் நம்மை இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாற்றும் என்பதை இந்த வசனை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உண்மையான நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.